அர்ஜுன் தாஸ் ஐஸ்வர்யலட்சுமியோட ஆக்டிங்ல ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வரப்போகுது. இந்த சீரிஸ்க்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மாரி படம் எடுத்த பாலாஜி மோகன் டைரக்ஷன் பண்றாரு. சீக்கிரமே இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அண்ட் லெகசின்னு ஒரு வெப் சீரிஸும் நெட்ஃபிளிக்ஸ்ல சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கான டீசரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மாதவன், கௌதம கார்த்திக், நிமிஷா நடிக்கிறாங்க. அபிஷன் ஜீவந்தோட வித்தலோ மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. February 6 மூவி ரிலீஸ் ஆக போகுது. துருவநட்சத்திர மூவி மோஸ்டா இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு கௌதம் மேனன் இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வந்துரும், அதுலயும் மோஸ்டா இந்த வருஷமே வந்துருங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. படம் வரதான வெயிட் பண்ணி பார்க்கலாம். துரந்தர் 2 டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. பார்ட் 1 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பார்ட் 2க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்ப இருக்கு. சோ இதனாலே படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் March 19 இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் வெர்ஷனுமே ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி இந்த பார்ட் 1 தமிழ் வெர்ஷன்ல அவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல, ஆனா OTT-ல ஆட் பண்ணிருக்காங்க. பிரபாஸோட கல்கி 2 மூவிக்கான ஷூட்டிங் இந்த மாசம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கல்கி பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணிருப்பாரு. ஆனா அது சின்ன ரோலா தான் இருக்கும் பார்ட் 1ல. ஆனா பார்ட் 2ல கமலஹாசனோட ரோல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட வருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் கமலஹாசனுக்கு இந்த பார்ட் 2ல 2 டிஃபரெண்டான லுக்கும் இருக்குது. மூவிக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமா வரப்போகுது. வந்தோன்னா நான் சொல்றேன். அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப ரீசெண்டா அரசன் படத்தை முடிச்சது சிம்பு என் படத்துக்கு தான் வரப்போறாருங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அரசன் மூவிக்கு அடுத்து சிம்போட அடுத்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. STR 50 இப்போதைக்கு நடக்காது போல. சிம்போட அரசன் மூவில இருந்து பர்த்டே ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மூவி மோஸ்டா இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சிவகார்த்திகேயன் அடுத்து தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று நடிக்க போறதா நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்தை இவர் தான் எடுக்க போறாருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். தனுஷோட D55 மூவிக்கான அடுத்த ஸ்டார் கெஸ்ட் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல அவங்க M அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ அந்த ஆக்டரோட நேம் Mல ஸ்டார்ட் ஆகும்னு அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்டேட் நாளைக்கு அவங்க அபிஷியலா விட்டுருவாங்க. கருப்பு படம் எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆனா எந்த பிரச்சனையும் இல்லையா? அண்ட் சூர்யா பசில் ஜோசப் காம்போல படம் வரும் அப்படின்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பசில் ஜோசப் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. இந்த மூவிக்கான ஒர்க் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு. அண்ட் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட எண்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா எப்படி பார்த்தாலுமே அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் காம்போல ஒரு படம் ஒண்ணு வரும். கருப்பு எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது பொலிட்டிக்கல் படம் கிடையாது. சோ அதுக்கு இன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் வராது. LIK படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் விடல. என்ன ரீசன் தெரியல. மோஸ்டா இந்த வாரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அப்படி இல்லைன்னா படம் வேலண்டைன்ஸ் டே வீக்குக்கு வராது. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் ரீசெண்டா போட்டிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு போட்டேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கொரில்லா மூவி. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.